என் நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பிகள் தோழா தோழிகள் எல்லாருக்கும் வணக்கம். ஆமாங்க, இன்னைக்கு நான் தளபதியை பற்றி தான் பேச போகிறேன். டிவிகே பற்றி தான். என்னடா எப்போ பார்த்தாலும் தளபதி டிவிகே, இவன் பயங்கரமான டிவிகே ஃபேன், இல்லைனா விஜயோட ஃபேன், அதான் பேசிகிட்டு இருக்கேன். ஆமாங்க, விஜயோட ஃபேன். நல்ல எனக்கு பிடிச்ச நிறைய பேருங்க இருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த ஆக்டர் விஜய் தான். என்னோட என்ன சொல்கிறது, நான் சின்ன வயசில் ஸ்கூலில் போகும்போது, ஸ்கூல் படிக்கிற டைம் எல்லாம் காலையில் விஜயோட டான்ஸ் பார்த்தா தான் எனக்கு காலைல எனர்ஜெட்டிக்காக நான் ஸ்கூலுக்கு போவேன். அந்த மாதிரி ஒரு வெறித்தனமான விஜய் ஃபேன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் ஒரு டான்ஸ்லேருந்து தான் ஃபேன் ஆனேன். ஏன்னா நான் ஒரு டான்ஸர். அதனால் அவரை பார்த்து தான் நான் டான்ஸ் எனக்கு இன்ஸ்பயர் ஆச்சு. இந்த மாதிரி தளபதியை பார்த்து இன்ஸ்பயர் ஆன எத்தனையோ லட்ச கோடிகள் ஆளுங்க இருக்காங்க. சின்ன வயசில் 90s கிட்ஸ் கிட்ட கேட்டால் தெரியும் எப்படி அந்த காலத்தில் விஜயோட ஃபேனாக இருந்தாங்கன்னு. யார்கிட்ட போய் கேட்டாலும் அதில் முதல்ல சொல்கிறது டான்ஸாக இருக்கும், ரெண்டாவது ஃபைட்டாக இருக்கும். அவர் சூப்பராக நடிப்பார், பயங்கர நடிப்பு சிங்கம். அப்படியெல்லாம் யாருமே ஃபேன் ஆனது இல்லைங்க விஜய் கிட்ட ஒரு கரிஸ்மா இருக்குது, ஒரு ஓரா இருக்குது. அந்த ஓரா, அந்த கரிஸ்மா தான் இப்போது 2026 விஜய் முதல்வர் ஆக போகுது. அது சத்தியமாக ஆவாருங்க. நீங்கள் அது எங்கே இருந்தால் தெரியுமா? அவர் முதல்வர் ஆவார். இந்த 2026 எலெக்ஷனில் அவர் ஜெயிப்பாருன்னு நான் சொல்கிறதுக்கு மெயின் காரணம் என்ன தெரியுமாங்க? நீங்கள் எந்த டிவி சேனல் எடுத்து பாருங்கள், முந்தானத்து மாநாடு நடந்ததா, அதாவது ஃபஸ்ட்டு மாநாடு நடந்தப்போவும் மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறமே எந்த டிவி சேனல் எடுத்தாலும் ஒரு மாதத்துக்கு அதை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அதாவது தமிழ்நாடு பொலிட்டிக்ஸே மாறி போயிடுச்சுங்க. வேற யாரை பற்றியும் பேசுறது இல்லை. இப்போ டிவியில் இன்டர்வியூ எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்க, நான் கூட கண்டென்ட் கிடைக்காம இருக்கேன். சரி, எதை பேசலான்னு பார்த்தா விஜய் பற்றி பேசினா தான் தெரியுது. புது சேனலில் வேற விஜய் பற்றி பேசினா நேற்று எனக்கு கொஞ்சம் வியூ கிடைச்சிருக்கு. ஸோ என்னன்னா, தமிழ்நாடு பொலிட்டிக்ஸே விஜய் டிபெண்ட் பண்ணி இருக்குதுங்க. இது கூட புரிஞ்சுக்காம இதில் நிறைய பேருங்க இன்டர்வியூவில் வந்துட்டு அவர் ஓட்டை உடைப்பாருன்னு தான் சொல்கிறாங்க தவிர அவர் ஜெயிப்பார் அது சொல்ல யாராலையும் முடியாதுங்க. ஓட்டை உடைக்கிறாருன்னா என்ன? ஓட்டை எப்படி உடைக்கிறாரு? ஓட்டை வாங்கினா தானே உடைக்க முடியும். இதில் இன்னொரு பெரிய காமெடி என்ன தெரியுமாங்க? தமிழ்நாட்டில் டிஎம்கே இருக்குது, பயங்கரமான கட்சி, ராட்சச சிங்கம் மாதிரி கட்சி டிஎம்கே. இன்னொன்று ஒரு சைடில் ஏடிஎம்கே. இவ்வளோ ஜாம்பவானா இருக்கிற இந்த ரெண்டு கட்சி இருக்கும்போது இவர் எங்கே ஜெயிக்க போகிறாரு? இந்த வார்த்தை தான் எங்கே போனாலும் கேட்டுட்டு இருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஏன் டிவிகே பற்றி மட்டும் பேசிகிட்டு இருக்கீங்க? புரியல. இவ்வளோ கட்சி இருக்குது, ஜாம்பவான் மாதிரி டிஎம்கே இருக்குது, ஏடிஎம்கே இருக்குது. ஆனால் எந்த கட்சியை பற்றியும் பேசாமல் எப்போ பார்த்தாலும் டிவி எடுத்தா டிஎம்கேலேருந்து ஒரு 4-5 பேர் டிவிகே குத்த சொல்றது, விஜயை குத்த சொல்றது, ஏடிஎம்கேலேருந்து கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறது, விஜயை குத்த சொல்கிறது. பிஜேபியில் ஏடிஎம்கே இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இனி போக இனி ஏடிஎம்கேல குத்த சொல்லுவாங்க. இவ்வளோ நாள் ஏன்னா ஏடிஎம்கே கூட்டணி இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. சீமான் ஒரு சைடு, திருமாவளவன் ஒரு சைடு, பாமக ஒரு சைடு, எல்லா கட்சியுமே விஜய் குத்த சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்டா அவங்க தான் விஜய் தான் ஜெயிக்க மாட்டேன்னு நீங்க சொல்றீங்களே, அப்புறம் ஏன்டா அவரை போட்டு குறைஞ்சிட்டு இருக்கீங்க? இது என்ன தெரியுமா ஆகுது? ஒரு ஆளை திட்டியே அந்த கட்சிக்கு ஓட்டு அதிகமாக்கிட்டு இருக்காங்க. இது இப்போ அதான் செஞ்சுட்டு இருக்காங்க. அது கடவுளோட விதி, ஒன்றும் சொல்ல முடியாது. நீங்க நினைச்சு பாருங்க, விஜய் அப்படின்ற ஒரு மனுஷன் சினிமாவில் ஃபர்ஸ்ட் படம் நடிச்சப்போ மூஞ்சி சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லிட்டு துரத்தி விட்டாங்க. அது ஏன் அப்படி துரத்தி விட்டது தெரியுமா உங்களுக்கு? காரணம், அந்த பிரபஞ்சமே சொல்லிச்சு, டே நீ சினிமாவுக்கு ஒத்து வர மாட்டடா, நீ வந்துடாத போன்னு சொல்லிட்டு விஜயை துரத்தி விட்டுச்சு. ஆனா விஜய் கேட்கல, திருப்பியும் வந்துட்டாரு சினிமாலே. தொடர்ந்து 4-5 ஃப்ளாப்புங்க. செந்தூர பாண்டியில செகண்ட் படத்துல விஜயகாந்த் கூட அந்த படம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஓடிச்சு, நல்லா ஓடிச்சு. ஆனா விஜய் மெயின் ரோல் இல்லை. அதனால அந்த ஒரு பேர் கிடைச்ச உடனே அவரோட அப்பா இன்னும் கொஞ்சம் நிறைய படம் அவரை வச்சு எடுத்தார். ஆனா எல்லாமே ஓடலை, ஆவரேஜ் தான் போச்சு, ஒரு பிலோ ஆவரேஜ் மாதிரி தான் போச்சு. ஆனா விஜய்க்கு ஒரு ஸ்பேஸ் கிடைச்சது. நீங்க நினைச்சு பாருங்க, அவரோட ஃபர்ஸ்ட் ஹிட்னா அது போய் உனக்காக தான். அது வரைக்கும் அவர் ஒரு ஹிட்டே கொடுக்கல. நீ சினிமாக்கு லாய்க்கு போட மாட்டடா, போன்னு சொல்லிட்டு இந்த பிரபஞ்சம் அவரை தள்ளி விட்டுருக்கு. நீ அரசியலுக்கு தான்டா லாய்க்கு, நீ சினிமாவில் வந்துடாதேன்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுருக்கு. ஆனால் இவர் கேட்கல, இவர் சினிமாக்கே போய்கிட்டு இருந்தாரு. சரி, அப்புறம் லாஸ்ட்ல பிரபஞ்சம் என்ன சொல்லிச்சு, சரி நீ சினிமாவுக்கு வந்துட்ட, உன்னை ஹிட் ஆக்கி இதுல பெரிய ஒரு தளபதி ஆக்கி விடுறேன், அதுக்கப்புறம் நீ அரசியலுக்கு போயிடு அப்படின்ட்டு சினிமாவில் அவர் பெரிய ஹிட் ஆகி சூப்பர் ஸ்டார் ஆகி தளபதியா நின்று இப்போ பாருங்க, கடைசியா
பிரபஞ்சம் அவருக்கு எங்க வரணுமோ அங்க கொண்டு சேர்த்துருச்சு. ஸோ இதுல நான் சொல்ல வர்றது என்ன தெரியுமா, ஆக்சுவலி அரசியலுக்கு வரணும்னு அவருக்கு விதி அது சினிமா மூலமா ஒரு ஸ்டார் ஆக்கி கொண்டு வந்து சேர்த்துருச்சு. ஏன்னா இல்லாம அவர் டைரக்ட் அரசியலுக்கு வந்திருந்தா இவ்வளோ பேரும் புகழ் இவ்வளோ ஓட்டும் கிடைச்சிருக்காது. அவரை சூஸ் பண்ணலங்க, அரசியல் தாங்க அவரை சூஸ் பண்ணிருக்கு. இது கூட புரியல யாருக்குமே. சினிமான்றது ஒரு தொழில், அந்த தொழில் வழியா விஜய் ஸ்டார் ஆக்கிச்சு. இந்த யூனிவர்ஸ் ஸ்டார் ஆக்கிட்டு நீ இனி அரசியலுக்கு போ, நீ ஜெயிப்ப கண்டிப்பா அப்படின்ட்டு அந்த யூனிவர்ஸ் தான் அவர் அரசியல்வாதியா ஆக்குறதுக்கு வேண்டி இவ்வளோ காலமா சினிமாவில் ஸ்டார் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தது. இது விஜய் சூஸ் பண்ணல. நீங்க நினைச்சு பாருங்க, எவ்வளோ நடிகருங்க ஜாலியா அப்படியே மார்க்கெட் இல்லாத நிறைய லூஸ் மாதிரி இருக்கு நிறைய ஹீரோஸ் இருக்காங்க. அவங்க எல்லாம் பப்பு என்ன சொல்றது, கஞ்சா போதை பொண்ணு அப்படி இப்படின்னு நடந்து எவ்வளோ பயங்கரமா ஜாலியா இருக்காங்க. சுத்த வேண்டிய இந்த டைம்ல வெயில்ல ஸ்டேஜில் உட்காந்து ஒரு பேனரும் பிடிச்சிட்டு ப்ரொட்டஸ்ட் பண்றதும் மக்களுக்கு வேண்டி வந்து பேசுறதும், இவருக்கு இதெல்லாம் தேவையா? யாராச்சும் யோசிச்சிருக்கீங்களா? எவ்வளோ ஆக்டர் இருக்காங்க, ஏன் கமலை கூட எடுத்துக்காங்க, அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரமாட்டாரு. கமல் எல்லாம் அந்த யாருமே, ரஜினி கூட பாருங்க வந்துட்டு ஐயோ இது நம்மளால முடியலப்பா சொல்லிட்டு திரும்பி போயிட்டாங்க. ஆனா இந்த ஆளுக்கு, இந்த விஜய்க்கு என்ன தலைவிதிங்க, எவ்வளோ ஏசி கார்ல ஏசி ரூம்ல கோடி கோடியா சொத்து வச்சுட்டு இருக்காரு, ஜாலியா சும்மா ஊர் ஃபுல்லா உலகம் ஃபுல்லா சுத்தி பார்த்து ஜாலியா இருக்கு. இப்ப நீங்களே பார்த்துருப்பீங்க, யூடியூப்ல கூட நிறைய பேர் யூடியூபர்ஸ் இருக்காங்க, நிறைய காசு சம்பாதிக்கிறவங்க. அவங்களாம் என்ன செய்வாங்க, இந்த ஒரு 50 வயசு ஆயிடுச்சுன்னா என்ன செய்வாங்க, அவங்க பாட்டுக்கு ஜாலியா ஊர் சுத்திட்டு இருப்பாங்க, என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா கையில அவ்வளோ காசு இருக்கு. அவருக்கு என்னங்க தலைவிதியாக இந்த மக்கள் கூட உட்காந்து இந்த அவ்வளோ ஆளுங்க டிவி சேனல்ல வந்து அசிங்க அசிங்கமா பேசுறதும் அவரை பத்தி. அதுல வேற ஒருத்தர் இருக்கான், அவரை பத்தி நான் சொல்றேன் லாஸ்ட்ல. இந்த யூடியூபர்ஸ்ல ஒரு ஆள் இருக்கான், அது லாஸ்ட்ல வரேன். இப்ப மாநாட்டில் குறைகளை கண்டுபிடிச்சிட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க. அதாவது சேர், அங்க உள்ள சேரை வந்து இதாக்கிட்டாங்களாம், என்னது உடச்சி போட்டாங்களாம். டேய், அவ்வளோ தூரம் அங்கேருந்து இந்த சேரை உடச்சி போடுறதுக்கான ரசிகருங்க வர்றாங்க. இவ்வளோ கூட்டத்தில் ஒரு சேர் நசுங்கிறது சாதாரண விஷயம். அதை அப்படியே பெருசா பேசி பெரிய பெரிய இதாக்கி என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்கடா. எங்க பார்த்தாலும் மாநாடு வந்து இதா என்னது சேரை உடைச்சிட்டாங்களா ரசிகருங்க அப்படி இப்படின்னு அவதூறு பேசி இன்டர்வியூல பொழந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா ஒண்ணு புரியல, நீங்க உங்க மனசாட்சி, இந்த இன்டர்வியூ கொடுக்குறவங்களும் இன்டர்வியூ எடுக்கிறவங்களும் எந்த சேனல் எடுத்தாலும் டிவிக்கே பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க, விஜய் பத்தி தான் பேசிருக்காங்க. நீங்க ஒண்ணு மட்டும் நினைச்சுக்கோங்க, நீங்க உங்களுக்கு வேற டாபிக்கே கிடைக்கல. ஏன்னா இப்ப ட்ரெண்டிங் ஆகுறது விஜய் தான். இப்போன்னு இல்லை, அந்த முதல் மாநாட்டுல இருந்து இப்ப வரைக்கும் விஜய் விடாம பேசிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா வேற தமிழ்நாட்டில் வேற கட்சியே இல்லை. இப்போ எம்ஜிஆர் ஜெயலலிதாவும் கருணாநிதியும் போனதுக்கு அப்புறம் இப்போ கட்சியே இல்லைங்க. அதனாலதான் இப்பவும் விஜய் பத்தியே பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மொத்த ஓட்டையும் அவர் எடுத்துருவாரு. நீங்க விஜய் பத்தி விஜய் எல்லாம் ஒரு ஆளே இல்லை, விஜய் எல்லாம் ஒரு ஆளே இல்லைன்னு சொல்லிட்டு அவரை பத்தி தான் குத்த சொல்லிட்டு இருப்பார். சீமானும் அதேதான். நான் இன்னொரு ஆளை சொல்ல வர்றேன், யாரு, மரிதாஸ் ஆன்சர்ன்னு சொல்லிட்டு ஒரு சேனல்ல ஒரு ஆளு. நானும் அவர் ரொம்ப நல்லவருன்னு நினைச்சிட்டு இருந்தேன், உண்மையெல்லாம் பேசுறாரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவர் பேக்ரவுண்ட் செக் பண்ணப்பதான் தெரியுது பக்கா பிஜேபியோட ஆளு. பிஜேபி ஆளா இருக்கனால பெரிய குத்தம் எல்லாம் இல்லைங்க. இப்போ ரங்கராஜ் பாண்டேந்து ஒருத்தர் இருக்காரு, அவர் பிஜேபி ஆளெல்லாம் கிடையாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா அவர் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுவாங்க. ஆனா இந்த மாதிரி அவதூறம் பேச மாட்டாங்க. அவர் வந்து நடுநிலையா இருந்து பேசுவார். அவர் பிஜேபியா இருந்தா கூட அவர் ரொம்ப யதார்த்தமா நடுநிலையா பேசுறதுனால தான் அவர் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. இந்த மரிதாஸ்ன்றவர் ஒரு ஆளை பர்சனல் வெஞ்சன்ஸ் எடுத்துட்டு குத்த சொல்லணும்னா அவரோட பர்சனல் இதெல்லாம் எடுத்து போய், அதுவும் அவர் உண்மையை சொன்னா கூட பரவாயில்ல, தப்பு தப்பா பேசுறது. இவரோட பேக்ரவுண்ட் எடுத்து நான் போட்டேன்னா அவ்வளவுதான். அது எல்லாருக்குமே தெரியும். யாரோ ஒருத்தவங்க போட்டிருக்காங்க, இவர் காலேஜ் படிக்கும்போது என்னெல்லாம் பண்ணாரு, அதுக்கப்புறம் எப்படி இப்படி ஆனார், அதை பத்தி நிறைய ஹிஸ்டரிலாம் இருக்கு. நான் அதை பத்தி பேச விரும்பல. இப்ப நான் சொல்ல வர்றதுன்னா, இந்த மாதிரி ஆளுங்க நிறைய பேர் இங்க இருக்காங்க விஜய் பத்தி சும்மா குத்தம் சொல்றதுக்கு. இந்த ரவீந்திர துரைசாமி அப்படி இப்படின்ட்டு. ஆனா நான் எனக்கு விஜய் கட்சியில நான் இப்பவும் சொல்றேன், அவருக்கு இருந்த ஓட் பேங்க்ன்றது நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஓட் பேங்க் இருக்கு. ஏன்னா போன வருஷம் நோட்டால போட்ட ஓட்டை விட இந்த வருஷம் நோட்டா அவ்வளோ கம்மியாக போகுதுங்க. ஈவன் நோட்டா 0 ஆக போகுது. நான் இப்போ ரீசெண்டாக ஒரு சர்வே பார்த்தேன்,
விஜய்க்கு 45% ஓட்டு இருக்குன்னு அந்த சர்வேல சொல்லுது. செகண்ட் பிளேஸ்ல வர்றது ஏடிஎம்கே. டிஎம்கே தேர்டுக்கு போதுங்க. நீங்க நினைச்சு பாருங்களேன், டிஎம்கே வந்து இப்ப ஃபர்ஸ்ட் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இல்ல நம்ம மூத்த பத்திரிகையாளர் மணின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, விஜய் கண்டிப்பா ஓட்ட உடைப்பாரு, ஆனா ஜெயிக்க மாட்டாரு. ஆனா நான் இந்த ரீசன்ட் சர்வே, இப்ப ரீசன்ட் சர்வே லிஸ்ட் எல்லாம் யாருமே வெளில சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இந்த மாநாட்டுக்கு அப்புறம் இந்த சர்வே லிஸ்ட்ல 45% ஓட்டு விஜய்க்கு வந்திருக்கு. நான் கூட நினைச்சு கூட பார்க்கல. அப்ப நினைச்சு பாருங்க 2026ல என்ன மாதிரி எலெக்ஷன் வரப்போகுதுன்ட்டு. அப்புறம் இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயம், அரசியல் படுத்தணும். என்னது, மாநாட்டுக்கு வந்தவங்க இப்பவும் ரசிகர்களா இருக்காங்க. அரசியல் படுத்தணும். என்னடா அரசியல் படுத்தணும்? இப்பவும் டிஎம்கே ஏடிஎம்கே ஜெயிச்சிட்டு இருக்கிறது என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அரசியல் படுத்திட்டா ஜெயிச்சிட்டு இருக்கு. ஒரு அரசியல் படுத்தினா டிஎம்கே ஏடிஎம்கே ஓட்டே வராதுங்க. ஏன் தெரியுமா? டிஎம்கே ஏடிஎம்கே ஓட்டு வர்றதே மெயின் காரணம் அரசியலை பத்தி என்னன்னு தெரியாத ஆளுங்க தான். ஏன்னா ஒரு வயசானவங்க தான் அதிகமா டிஎம்கே ஏடிஎம்கே ஓட்டு போடுறாங்க. அது காரணம் என்னன்னா, என் அம்மா இரட்டை இலை, எம்ஜிஆர் இரட்டை இலை, இல்லைன்னா கருணாநிதி, உதயசூரியன், அவங்க அந்த சின்னம் வச்சுட்டு தான் ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. இதுதான் அரசியல் படுத்துறதா? தலைவர் யாரு, கட்சி இப்ப எப்படி ஊழல் பண்ணு, இதை பத்தி அவங்களுக்கு கவலை. அவங்க ஜெயிச்சாலும் தோத்தாலும் என்னதான் வந்தாலும் இரட்டை இலை இல்லைன்னா உதயசூரியன் இப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி கிடையாதுங்க அரசியல் படுத்துறது. இவங்கள தான் அரசியல் படுத்தணும். இளைஞர்கள் இப்போ மாநாட்டுக்கு வந்தவங்களும் இப்போ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப மூளை ஜாஸ்தி. ஏன்னா பழைய காலத்துல வந்து டிவியோ இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சோசியல் மீடியாலாம் கிடையாது. ஏதாச்சும் ஒரு நியூஸ்னா டிவியில தான் பார்க்கணும். இல்லைன்னா அந்த நியூஸ் வேற எப்பயாச்சும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு வரும். இல்லைன்னா பேப்பர். இந்த பேப்பர்ன்றது அந்த காலத்துல பேப்பர் மீடியான்றது எப்படின்னா, எந்த கட்சியோ அந்த கட்சியோட பேப்பர் இதாக தான் இருக்கும். இப்போ டிஎம்கே எல்லா மீடியா நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கிற மாதிரி அந்த காலத்தில் பேப்பருங்கெல்லாம் டிஎம்கேயும் ஏடிஎம்கே அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணிருப்பாங்க. அப்போ அவங்கள பற்றி நியூஸ் எல்லாம் அந்த பேப்பரில் பாசிட்டிவாக வரும். வேற ஒன்றுமே நெகட்டிவ் நியூஸே வராது. அப்போ அந்த காலத்தில் பேப்பர் படித்த ஆளுங்க தான் இந்த காலத்தில் இந்த சின்னம் இரட்டை இலை அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த கால சோசியல் மீடியா பார்க்காத ஆளுங்க தான் இந்த இரட்டை இலை, சூரியன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இவங்களை தான் நம்ம அரசியல் படுத்த வேண்டியதாக இருக்குது. இப்போ வந்த இளைஞர்களை கிடையாது. இளைஞர்கள் ஜாலியாக சந்தோஷம். ஏங்க இந்த காலத்தில் 50 வயசு ஆளுங்க கூட ஜாலியாக ட்ரெண்டிங்கில் இருக்காங்க. அவங்களெல்லாம் அரசியல் படுத்த தேவையில்லை. அவங்க எல்லாமே சோசியல் மீடியாவில் பார்த்துட்டு தான் இருக்காங்க. எல்லாரோட வீடியோ புட்டு வந்துட்டு தான் இருக்குது. அதனால இப்போ யாரையுமே அரசியல் படுத்த தேவையில்லை. முக்கியம் ஓட்டு தான். 18 வயசு ஆயிடுச்சான்னு தான் பார்க்கணும். அல்லாமல் அரசியல் படுத்தணும், இவங்களை அரசியல் படுத்தணும், விஜய் இன்னும் அரசியல் படுத்தலையே அப்படியெல்லாம் சொல்லவே கூடாது. அரசியல் படுத்தாம இருக்கிற டிஎம்கேல இருக்க நிறைய வயசானவங்களை அவங்கள தான் நீங்க அரசியல் படுத்த வேண்டியதா இருக்கு. அப்புறம் இந்த தொண்டர்கள், டிஎம்கேல இருக்கிற தொண்டர்களும் சரி, ஏடிஎம்கேல உள்ள தொண்டர்களும் சரி, தலைவர் மேல அன்பிலியா இல்ல கட்சி மேல உள்ள அன்பிலியா அங்க நிக்கிறாங்க? காசு, டிஎம்கே காசு கிடைக்கும், ஏடிஎம்கே காசு கிடைக்கும், அதுக்குதான் அவங்க அங்க நிக்கிறாங்க. ஆனா விஜய் பக்கம் இருக்கிற தொண்டர்கள் யாருமே காசுக்காக நிக்கிறது ஆளுங்களே கிடையாது. காசுக்காக நிக்காத ஆளுங்க தான் இந்த மாதிரி மாநாட்டுக்கெல்லாம் இவ்வளோ வெயில்லையும் இவ்வளோ கஷ்டப்பட்டு அங்க என்ன சொல்றது தண்ணி கூட இல்லாட்டா கூட இவ்வளோ தூரம் நடந்து 5 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து நடந்து வந்து மாநாடு அட்டன் பண்ணிட்டு போறாங்க. இவங்கெல்லாம் காசுக்காக வரவங்கள இல்லைங்க. அது மட்டும் இல்லைங்க, நமக்கு தெரிஞ்ச ஒரு 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 2-3 பேருங்க துபாயிலேருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு அஃப்கோர்ஸ் ஓட்டு இருக்குது தமிழ்நாட்டில். துபாயிலேருந்து வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் ரொம்ப ராஜ வாழ்க்கை அங்கே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. துபாயில், சிங்கப்பூர்ல எல்லாம் வந்திருக்காங்க. அவங்க நீங்க நினைச்சு பாருங்களேன், அவங்க வந்து 5 கிலோமீட்டருக்கு முன்னாடி கார் நிறுத்தி வெயில்ல நடந்து வந்து அந்த மாநாட்டில் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் இது தேவையா? நினைச்சு பாருங்க. இவங்களை அரசியல் படுத்தணும்னு சொல்றீங்களா? அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு வர்றவங்க ஒரு ஓட்டா போட மாட்டாங்க. எங்க பார்த்தாலும் அரசியல் படுத்தல. அதுக்கப்புறம் இந்த ரவீந்திர துரைசாமி, அவரு வன்னியர்கள், அப்புறம் என்ன சொல்றது, ஜாதி பேரை வச்சுட்டு ஓட்டு. இந்த ஆளை இருக்குல்லங்க, என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு. எப்ப பார்த்தாலும் நியூஸ் மீடியால வந்து ஜாதி பேரை சொல்லி இந்த ஜாதிக்கு ஓட்டு, அந்த ஜாதிக்கு ஓட்டு, அந்த ஜாதிக்கு இவ்வளோ ஓட்டு சீமானுக்கு இருக்கு, இந்த ஜாதி இவ்வளோ ஓட்டு இவருக்கு இருக்கு, விஜய்க்கு கிறிஸ்டியன்ஸ்ல கொஞ்சம் சிறுபான்மையர்களோட ஓட்டு கொஞ்சம் இருக்கு அப்படின்னு. வெக்கமே இல்லையாடா? இந்த காலத்துல போய் ஜாதி ஓட்டை பத்தி பேசிட்டு இருக்கு. இந்த ரவீந்திர துரைசாமிய டிவிக்கோட தொண்டர்கள் எல்லாம் மொட்டை பேசிட்டேன்னு சொல்லிட்டு இந்த ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல அவரு கிடந்து அழுகுறாரு. இப்படி பேசினா பின்ன திட்டாம இருப்பாங்களா? கொஞ்சம் கூட அறிவு வேணாம். எந்த காலம் 2025ல இருந்துட்டு ஜாதி ஓட்டை பத்தி பேசிட்டு இருக்காங்க.
ஜாதி ஓட்டுன்றது அந்த காலத்துல தான். இப்ப ஜாதி ஓட்டெல்லாம் கிடையாது. இப்ப ஜாதியோட பிரச்சனை வர்றது அரசியல்ல கிடையாது. இப்ப ஜாதியோட பிரச்சனை வர்றது லவ்ல மட்டும்தான். அதுதான் இப்ப இந்த கவின் விஷயத்துல நடந்தது. கல்யாணத்துல மட்டும்தான் இப்ப ஜாதி பாக்குறாங்க தவிர அரசியல் எல்லாம் ஜாதி பாக்குறதே கிடையாது. இனி ஏன் விஜய் கவின் விஷயத்தை பத்தி பேசல, இந்த விஷயத்தை பத்தி பேசல, அப்படி இப்படின்னு நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கேன். இவர் ஆக்சுவலி அங்கெல்லாம் போய் பேசியிருக்கவும் செஞ்சிருக்காரு, ஃபோன்லேயும் பேசியிருக்காரு. அதெல்லாம் ஒரு வெளில சொல்லலை. ஆக்சுவலி நான் கேட்ட வரைக்கும் கவினோட விஷயத்த இந்த இது நடந்ததுக்கப்புறம் அவங்க வீட்டில் ஃபோன் பண்ணி இவர் பேசியிருக்காரு, விஜய் பேசியிருக்காரு. இந்த நம்ம டிஎம்கே மாதிரி பப்ளிசிட்டி பண்ணலன்னு தான். ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான ஒரு கொஸ்டின் நான் கேட்குறது என்னென்னா, ஜாதியை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களே, ஸ்டாலினோ சரி உதயநிதி ஸ்டாலினோ யாரும் ஏன் இந்த கவின் வீட்டுக்கு போகல? அதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. சீமான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருப்பார். ஏன்னா அவர் தலைவரே கிடையாது. ஒரு தலைவர் செய்கிற ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு யாரோ கேலி பண்ணன்னு சொல்லிட்டு நேராக போய் அடிக்கிறது. சாட்டையும் சீமானெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. நான் போன வீடியோல சொல்லிட்டேன், அவங்களெல்லாம் நம்ம ஒரு கட்சியாகவே பார்க்கறது இல்லைங்க. ஏன்னா தமிழ் தேசியம், இதுக்கு நான் வரேன். தமிழ் தேசியம் ஏங்க, தமிழ் தேசியம் பற்றி சொல்லி தான் யார் நம்ம கருணாநிதியால தான் மக்காயிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில். ஒரு மரியாதையாக நாலு வார்த்தை இங்கிலீஷில் மரியாதை பேசக்கூட தெரிலங்க. அந்த கருணாநிதி காலத்தில் இருந்த பசங்க இளைஞர்கள் தமிழ்னு சொல்லி கருணாநிதி கற்றுக் கொடுத்து 4 வார்த்தை நல்லா இங்கிலீஷ் கூட பேச தெரியாத ஆளுங்களா வளர்த்து வச்சிருக்காங்க. எங்கேயாச்சும் வேலைக்கு போனால் கூட இங்கிலீஷ் பேச தெரியல. இப்போ நீங்கள் ஒரு இளைஞரோட பெரிய பிரச்சனை என்ன தெரியுமாங்க? இப்போ இந்த மாதிரி ஒரு ஆளுங்க ஒரு இன்டர்வியூக்கு போனப்போ நல்லா பேசக்கூட முடியுது, தைரியமாக பேச முடியல. ஏன்னா ஹெசிடேட் ஆகுது, இங்கிலீஷ் ஒழுங்காக பேச முடியல. ஸோ இந்த காலத்தில் தமிழ் தேசியம், தமிழை வளர்க்கணும்னு சொல்லிட்டா என்னதான் பண்ணுவாங்க? இன்டர்வியூல அவன் வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுவான்? ஒரு வேலைக்கு போகணும்னா 4 வார்த்தை இங்கிலீஷ் பேசினா தான் அவனுக்கு வேலையே கிடைக்குது. படிப்பறிவு மட்டும் கிடையாது வேலை கிடைக்கிறதுக்கு. இந்த காலத்தில் கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இந்தியாவில் இங்கிலீஷ்னு ஒரு விஷயம் வரலன்னா, இவ்வளோ ஸ்டேட் இருக்கு இந்த இந்தியாவில், கம்யூனிகேட் பண்ணவே முடியாது. ஒரு ஆந்திராக்காரனும் ஒரு தமிழ்காரனும் இங்கிலீஷில் தான் பேசிக்கிறான். ஒரு கேரளாக்காரனும் ஒரு ஆந்திராக்காரனும் இங்கிலீஷில் தான் பேசிக்கிறான். ஒரு நார்த் இந்தியனும் சவுத் இந்தியனும் இங்கிலீஷில் தான் பேசிக்கிறான். ஒரு படத்தில் பார்த்துருப்பீங்க, கமல் பேசுவார். கமலும் எந்த படம் ஞாபகம் வரல, ஏர்போர்ட்டுக்கு வருவாங்க. அப்போ கமலும் வேற ஒரு ஆளும் வருவாங்க. வரும்போது அந்த ஏர்போர்ட்டில் இருக்கிற செக்யூரிட்டி ஆஃபீஸர் கேட்பாங்க, வேர் ஆர் யூ ஃப்ரம்? அப்போது இந்தியா அப்படின்னா, 2 பேரும் இந்தியாவில் இருந்தா. ஆனால் அவங்க 2 பேருக்குள்ள கம்யூனிகேஷன் பண்ணும்போது அவங்களுக்கு பேச தெரியாது. அப்போ அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர் கேட்பாங்க, நீங்கள் 2 பேரும் ஒரே நாட்டிலேருந்து வர்றீங்க, என்ன உங்கள் 2 பேருக்குள்ள கம்யூனிகேஷன் பண்ண முடியாதா? வேற லாங்குவேஜா அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோ அசிங்கமானது நினச்சி பாருங்க. சரி, இந்த தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு கட்சி நமக்கு தேவையான்னு கேட்டிங்கன்னா, தமிழ் தேசியம்ன்ற அதுதான் விஜய் சொல்றாரு. தமிழ் தேசியம் ஒரு கண்ணு, திராவிடம் ஒரு கண்ணுன்னு. அதை வச்சு தான் சொல்றாங்க. இதை கூட சுத்தமாக அறிவே கிடையாது. இப்போ சீமான் கிட்ட நான் ஒன்று சொல்றேன், அவங்க பசங்க எங்க படிச்சுட்டு இருக்காங்க, அவங்க பசங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா? இங்கிலீஷ் படிக்க வேணாம்னு சொல்லுங்க, ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? சரி, தமிழ்நாட்டில் உள்ள ஆளுங்க தமிழ் தேசியம்னு இவங்க சொல்றது என்னன்னா, நம்ம தமிழ்நாடை செப்பரேட்டா ஒரு நாடா ஆக்கணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ற கட்சி தான் இந்த தமிழ் தேசியம்னு சொல்றாங்க. ஓகேவா? அதெல்லாம் நடக்காதுங்க. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? இப்போ சைனா கூட பார்த்துக்கோங்க. சைனாவில் அமெரிக்காவோட இன்ஃப்ளூயன்ஸ் ஒன்றுமே இல்லாமல் அவங்க சொந்த ஒரு கண்ட்ரியாக அவங்க ஆக்கிட்டு இருக்காங்க. அவங்க கூகுளோ ஒன்றுமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு கண்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு தமிழ் தேசியம் மாதிரி ஒரு விஷயம் அங்கே பேசினா அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா சைனாக்காரங்க அவங்க கண்ட்ரிக்குள்ளேயே ஒரு லாங்குவேஜ் வச்சுக்கிட்டு அவங்க யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியில் எப்போவுமே யாரையாச்சும் டிபெண்ட் பண்ணியிருக்கணும், இல்லைனா யாராச்சும் நம்மளை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் அமெரிக்கா எடுத்துக்கோங்க, ரஷ்யா எடுத்துக்கோங்க, அவங்க எல்லாருக்குமே வேலை செய்கிறதுக்கு ரொம்ப சீக்கிரமாக வேலை ஆகிறதுக்கும் ரொம்ப கம்மியாக சம்பளம் கொடுக்கறதும் வேலை நல்லா பார்க்குறதும் நம்ம இந்தியர்கள் தான். ஸோ அவங்களோட ப்ராடக்ட்டும் எல்லாமே இங்கே அவுட் சோர்ஸ் பண்ணி அப்படி தான் இந்தியாக்காரங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளே ஒரு ப்ராடக்டை உருவாக்கி நம்மளே வேலை பார்த்து நம்ம யாரையுமே சைனா மாதிரி டிபெண்ட் பண்ணாமல் நம்மளே நம்மளோட இதில் வாழ்கிற அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் தமிழ் தேசியம் நம்ம அக்செப்ட் பண்ணலாம். ஸோ தமிழ் தேசியம் மட்டுமே வச்சுட்டு இந்த தமிழ்நாட்டில் வாழவே முடியாது. இது யாருக்குமே அறிவுன்றதே சுத்தமாக கிடையாது. அப்புறம் மாட்டுக்கு ஒரு மாநாடுன்னு சொல்லிட்டு சீமான் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ என்னன்னு மரத்துக்கு ஒரு மாநாடு, இதெல்லாம் ஓகே, எனக்கும் அது தெரியும். மரங்களும் இதெல்லாம் உயிருள்ள ஒரு இதுதான், அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் இவர் ஸ்பிரிச்சுவல் இதாக தான் பேசுகிறாரு. இது ஆக்சுவலி மரங்களுக்கும் உயிர் இருக்குது,
அவங்களும் நான் பேசா கேட்கும். மரங்களுக்கு உயிர் இருக்கு, நீ பேசினா கேட்கும். ஆனா நல்ல வார்த்தையோட பேசணுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு மனுஷன் ஒரு ஆளை அசிங்கமா ஸ்டேஜில் வச்சு திட்டுற இந்த மாதிரி பேசுறது என்னது, ரெண்டு நடு சைடில் போகாத, நடுவில் போனால் லாரி அடிச்சு செத்துருவா, இந்த மாதிரி பேசுகிற இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் மரங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? ஸோ எப்பவுமே நம்ம வாழ்கிற வாழ்க்கையை யாரையுமே ரொம்ப ஓவராக ஹர்ட் பண்ணுற மாதிரி உள்ள வாழ்க்கை வாழ கற்றுக்கணுங்க. அந்த மாதிரி செய்யாமல் கற்றுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆளை நம்ம தலைவராகவே ஏற்க முடியாது. சீமான் மாதிரி ஒரு ஆளை தலைவராக சத்தியமாக ஏற்க மாட்டாங்க. நான்லாம் ஓட்டே போட மாட்டேன். ஏன்னா அழிஞ்சிருங்க. ஏன்னா ஒரு ஸ்டேஜில் ஒரு ஆளை பேசினா, ஒரு ஆள் கேலி பண்ணன்னு சொல்லிட்டு இறங்கி போய் ஒரு வயசான ஒரு ஆளை அடிச்சுட்டு இருக்காருன்னா, இந்த மாதிரி ஒரு தலைவன்லாம் சிஎம் ஆகிட்டுனா என்ன ஆகும் நினச்சி பாருங்க. ரவுடி கும்பல் ஆகிடும். இவர் இப்போ அவ்வளோ ஹோல்டு, அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ், அவ்வளோ காசு இல்லாதனால தான் இவ்வளோ இறங்கிட்டு இருக்காரு. அந்த விஷயத்துல சீமானுக்கு ஓட்டு பண்றதுக்கு நீங்க டிஎம்கேக்கே ஓட்டு பண்ணிடலாம். ஏன்னா இவரை விட பெட்டர் தாங்க கருணாநிதி, ஸ்டாலின்லாம், உதயநிதி ஸ்டாலின்லாம். ஆனா இப்ப நம்ம தளபதி வந்திருக்கிறதுனால இப்ப இருக்கிற கட்சியில பெட்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம விஜய் தான். கொடுத்து பாருங்க, அவருக்கு ஓட்டு போட்டு பாருங்க. பிடிக்கலையா விட்டுருங்க, 5 வருஷம் பார்க்கலாம் இப்படி செய்யறான்னு. பிடிக்கலையா என்னெல்லாம் நெகட்டிவா செய்யறாங்களோ அதெல்லாம் எடுத்து காமிக்குவோம். அதுக்கப்புறம் வேணா அடுத்த வேற கட்சிக்கு போடலாம். அடுத்த 5 வருஷம் இப்படி இந்த மாறி ஓட்டு போடணுங்க. ஆட்சி மாறி வந்தாதான் அந்த கண்ட்ரி, அந்த ஸ்டேட் எல்லாம் டெவலப் ஆகும். இது எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நம்ம புதுசா ஒரு கட்சி வந்திருக்கு, அதை ஆதரிச்சுட்டு அதுக்கு ஓட்டு போட்டு அது எப்படி செயல் பண்றாங்கன்னு பார்த்துட்டு பிடிக்கலன்னா அந்த கட்சியை தூக்கி எறிஞ்சிருங்க. அவ்வளவுதான் மேட்ரு. இந்த ஒரே தடவை சான்ஸ் கொடுத்தா பாருங்களேன். இந்த மாதிரி துரோகிங்களும் அசிங்கமா பேசுறவங்களும் ஊழல் பண்றவங்களும் இந்த மாதிரி கட்சி வெறுத்து போயிடுச்சுல. புதுசா ஒரு கட்சிக்கு தான் நம்ம சான்ஸ் கொடுத்து பார்க்கலாமே. அப்போ ஓகே, இவ்வளவுதாங்க இன்னைக்கு. அப்ப நாளைக்கு மீண்டும் சந்திப்போம். பை.